ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 டேஸாக பார்த்தீங்கன்னா நான் ஷெடியூல் பிடிச்சிருக்கேன். இதில் இந்த 8 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்எஸ்ஸை கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா HTML கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா HTML சீரிஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ்ல வாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் பைத்தான் வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராவது ஐடி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சிஎஸ்எஸ்ல உள்ள இன்லைன் ஸ்டைல், இன்டர்னல் ஸ்டைல், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி சிஎஸ்எஸ்ல உள்ள செலக்டர்ஸ்னா என்ன, அதை எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறது, அப்புறம் என்னது பாக்ஸ் மாடல் டூல்ஸ், இது எல்லாமே நம்ம டே 1ல் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாகவே நான் ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HTML கோர்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஎஸ்எஸ் கோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். சிஎஸ்எஸ் போட்டு இதில் நியூ ஃபைல், ஃபஸ்ட்டு இதுக்கான HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் index.html அப்படின்னு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இதில் இன்டர்னல் ஸ்டைல்னா என்ன, இன்லைன் ஸ்டைல்னா என்ன, இன்டர்னல் ஸ்டைல்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னா பார்க்க போகிறோம். இப்போ இன்லைன் ஸ்டைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் ஒன்று எழுதிக்கிறேன், H1. இதில் சாஃப்டெக்னு சொல்லி நம்ம சென்டரோட நேமை டைப் பண்ணிக்கிறேன். இதில் ஓப்பன் டு லைவ் சர்வர். இப்போது இதில் நீங்கள் ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இன்லைன் ஸ்டைல். இன்லைன் ஸ்டைல்னா நம்ம டேக்குள்ளேயே ஸ்டைல் எழுதுறது தான் இன்லைன் ஸ்டைல். இப்போ ஸ்டைல்னு கொடுத்துட்டு இதில் எனக்கு இப்போ என்ன வேணும், கலர் வேணும். ஸோ அதில் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் கிளிக் பண்ண உடனே அதில் உள்ள வேல்யூஸ்லாம் வந்துடும். அதில் கலரை கிளிக் பண்ணிட்டு எனக்கு ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலர் வரும். இதை எதுக்காக இன்லைன் ஸ்டைல்னு சொல்கிறோன்னா அந்த டேகுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லைனை எழுதுகிறோம். அதனால தான் இன்லைன் ஸ்டைல். இப்போது ஒரு பேராகிராஃப் வேணும்னா P கொடுத்துட்டு சும்மா நான் ரஃபாக ஒரு பேராகிராஃப் எழுதிக்கிறேன். இப்போது இந்த பேராகிராஃப்க்கு ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஸ்டைல்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு என்ன வேணும். இப்போ எனக்கு இதில் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டு எனக்கு ஒரு 50 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இன்லைன் ஸ்டைல். அப்போது இது இன்லைன் ஸ்டைல் அப்படின்னா இதுலேயே நம்ம வேறு என்ன சொல்லியிருக்கோம், இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா இது இன்லைன்னா லைன்லேயே எழுதுறது, இன்டர்னல்னா இதே ஷீட்டில் தான் எழுதுவோம் ஆனால் தனியாக எழுதுவோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பேராகிராஃப் டேக் வரைக்கும் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஸ்டைலை மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாடிக்கு மேலே ஒரு ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அதே H1க்கு H1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு பேர் செலக்டாஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது இதே வீடியோவில் தான் பார்க்க தான் போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம செலக்டாஸை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நான் H1 கொடுத்து நான் டேட்டா செலக்ட் பண்ணுறேன். இந்த செலக்டர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா H1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டு, பேராகிராஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டு. ஸோ எலமெண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும்னா அந்த எலமெண்ட் பேரை கால் பண்ணிவிட்டு நம்ம செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் கலர் ரெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் வந்துடும். அதே மாதிரி பேராகிராஃப்க்கு நீங்கள் எதாவது கலர் கொடுக்கணும்னா P கொடுத்துட்டு இதில் கலர், இதில் ப்ளூ, BLU ப்ளூ. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுவோம். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கமெண்ட் சொன்னாலும் நீங்கள் அடுத்தடுத்து எழுதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டேக் முடிஞ்ச உடனே நமக்கு இங்கே கோலன் இருக்கணும், அதாவது செமிகோலன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வேணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் ஒரு 100 பிக்சல்லாம் கொடுத்தா ரொம்ப பெருசாகவும் பாருங்கள், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு பிக்சல் கம்மியாக வேணால் 80 பிக்சல். ஸோ நம்ம இதெல்லாம் இப்போ கிளியராக பார்க்க போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படிலாம் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இதை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எலமெண்ட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தது இன்லைன் ஸ்டைலு, இது இன்டர்னல் ஸ்டைலு. அப்போது இதிலே இன்னொரு மூணாவது மெத்தட் இருக்குது. அது என்னது? எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதில் இன்லைன் ஸ்டைல் சிஎஸ்எஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்எஸ்க்குன்னு தனி ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க. இதில் நியூ ஃபோல்டர் போட்டுட்டு ஸ்டைல் ஸ்டைல்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் நியூ ஃபைல் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே லிங்க் பண்ணணும். ஸோ இதை எப்படி நீங்கள் லிங்க் பண்ணலாம் அப்படின்னா இதை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுறது பற்றி வந்து கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் டைட்டிலுக்கு கீழே லிங்க் அப்படின்னு ஒரு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிட்டு அதை ரெஃபரன்ஸில் டாட் ஸ்லாஷ் ஸ்டைலில் சிஎஸ்எஸ் ஸ்டைல் உங்களுக்கு என்ன ஸ்டைல்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் எதை வேணாலும் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ லிங்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ஸை இங்கே எழுதாமல் இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணியிருக்கேன் கமெண்ட் பண்ணியிருக்கு. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். அதுமாதிரி ஸ்டைல் டேக்கும் தேவையில்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் இன்லைன் சிஎஸ்எஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ், அடுத்தது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இதுதான் இந்த மூணுமே. இதுக்கப்புறம் செலக்டார்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதில் நம்ம எலமெண்ட் செலக்டார் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம்ல H1 H2 அந்த மாதிரி எதுனாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலமெண்ட் செலக்டாரை யூஸ் பண்ணியே நான் ஒரு பட்டனை கூட செலக்ட் பண்ணலாம். இப்போது பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதில் சப்மிட் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த சப்மிட் பட்டனுக்கு நான் கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பட்டன் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். பட்டனுங்கிற டேக்கு பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு க்ரீன் கலர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எலமெண்ட் செலக்டரை பற்றி வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பற்றி வந்து கிளாஸு ஐடி இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஐடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது எனக்கு இன்னொரு பட்டன் எனக்கு வேணும். ஸோ இன்னொரு பட்டன் கொடுக்குறேன். அதில் ரீசெட்டு. இப்போ நான் ரீசெட் கொடுத்தேன் அப்படின்னா நான் பட்டன் கொடுத்தனால எனக்கு எல்லா பட்டனுக்குமே ஒரே ஸ்டைல் அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி அப்ளை ஆகக்கூடாது அப்படின்னா இதில் நம்ம கிளாஸ் தனியாக யூஸ் பண்ணணும். ஸோ கிளாஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட். அதே மாதிரி இதுக்கும் கிளாஸ் கொடுத்துட்டு இதுக்கு ரீசெட் கொடுத்துட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த கிளாஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம டேரெக்டாக அந்த நேமை கொடுத்துட்றோம். கிளாஸுக்கு நீங்கள் டேரெக்டாக நேமை கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்மிட்டிங்கிற நேமை நான் டேரெக்டாக கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்துட்டு இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரெட் அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா இது மாறாது. ஸோ கிளாஸோட செலக்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் இருக்குது. அது என்ன சிம்பிள் அப்படின்னா அதுக்கு நேமுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டாட் கொடுக்கணும். ஸோ டாட்னா அந்த கிளாஸை தான் எப்போதும் மீன் பண்ணணும். ஸோ கிளாஸ்னாலே டாட். ஸோ இப்போ நான் டாட் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. இப்போ அதே மாதிரி ரீசெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டாட் ரீசெட் கொடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ. ஸோ ப்ளூ கொடுத்தேன் அப்படின்னா ப்ளூவாக மாறிடும். ஸோ இப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எலமெண்ட் செலக்டர் பார்த்துட்டோம், கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி இல்லாமல் ஐடி செலக்டார்னு ஒன்று இருக்குது. ஐடி செலக்டார் அப்படின்னா அது ஐடிங்கிறது யூனிக்காக இருக்கணும். இப்போது எனக்கு 2 பட்டன் இருக்குது. ஸோ 2 பட்டனுமே எனக்கு சப்மிட் பட்டன் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரே கிளாஸ் திரும்ப வரலாம். இந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இருக்கும் இதில் இதுக்கும் அப்ளை ஆயிருக்கும் இதுக்கும் அப்ளை ஆயிருக்கும். ஆனால் ஐடி வந்து நமக்கு யூனிக்காக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நான் ஐடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடினா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது இன்னும் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஐடி சும்மா இப்போ யூஸ் பண்ணுறேன். ஐடி ஈக்குவல் டு இதில் பட்டன் நேம் சும்மா பிடிஎன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு இந்த ஐடியை யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஷ் யூஸ் பண்ணணும். ஐடினா ஆஷு, கிளாஸ்னா வந்து என்னது டாட்டு, பிடிஎன், இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஐடியை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் வந்து இப்போ எனக்கு வந்து சமிட்டுக்கும் ரீசெட்டுக்கும் எனக்கு ஒரே கலர் வேணும் அப்படின்னா நான் ரெண்டுத்துக்குமே ரெட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சமிட்டுக்கும் ரீசெட்டுக்குமே நான் ரெட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு வாட்டி சமிட்டு ஒரு வாட்டி ரீசெட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சிஎஸ்எஸ்ல உள்ள குரூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப்பிங் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா இப்போது இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த பட்டனுக்கு என்ன ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணுறனோ, சப்மிட் பட்டனுக்கு என்ன ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணுறனோ அதே ஸ்டைல் அப்படியே எனக்கு ரீசெட்டுக்கும் வரணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்திலே கமா, ஸோ டாட் ரீசெட் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். இப்போ இதை சைஸை நான் பெருசு பண்ணுறேன் பாருங்க, பேடிங் கொடுத்து. ஸோ பேடிங் 20 பிக்சல், பேடிங் கொடுத்துட்டு, சாரி 20 பிக்சல் அதிகமாக இருக்குது, 10 பிக்சல், லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து என்னது 20 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அப்ளை ஆகுது. ஸோ சப்மிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குது, ஸோ ரெண்டு சப்மிட் இருக்குது, ஒரு ரீசெட் இருக்குது. இப்போ எனக்கு இந்த இதுக்குமே இதே ஸ்டைல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமா பிடிஎன் கொடுத்துட்டு, ஸோ இங்கே உள்ள பிடிஎன் நீங்கள் எடுத்துடணும். சாரி, இது வந்து என்னது ஐடி வந்து ஆஷ், ஆஷ் கொடுத்துட்டு இதை கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஸ்டைல் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா குரூப் பண்ணிக்கலாம். ஸோ குரூப்பிங் கான்செப்டில் மெயின் கீவேர்டு என்னதுன்னா இந்த கமா. ஸோ இந்த கமா யூஸ் பண்ணி நீங்கள் குரூப்பாக செலக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் செலக்டார். யூனிவர்சல் செலக்டார் அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற மெஜாரிட்டியான கலர்ஸோ இதுவோ எல்லாத்துக்குமே காமனாக வரப்போகுது அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே மாற்றாமல் நம்ம யூனிவர்சலாக ஒரு இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே எனக்கு பேக்ரவுண்ட் கலர், இப்போ டெக்ஸ்ட்லேருந்து எனக்கு எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் வரணும் அப்படின்னா இதில் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆர்இடி ரெட் கொடுத்தாங்கன்னா ரெட் ஆகிடும். தெரியுதா? ஸோ ரெட்டு, சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு பேக்ரவுண்ட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே ரெட் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் கொடுக்குறேன். ஸோ கலர்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் கலர் கொடுத்துட்டு ரெட்டு. ஸோ என்னோட வெப்சைட்டில் மெஜாரிட்டியான டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அது நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபான் சைஸ் இருக்குல்ல, ஸோ ஃபான் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஃபான் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 30 பிக்சல் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் 30 பிக்சல் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக அந்த ஸ்டைல் அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் எதுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து செலக்டார்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் போதும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை எப்படி நம்ம வந்து கண்டென்ட், பேடிங், பார்டர், மெர்ஜ் அப்படிங்கிறத மார்ஜின் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.